الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما اللهم آتنا علما وفهما وفقها கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த வகுப்பை நாம் ஆரம்பம் செய்திருக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது போன்று அந்த வகுப்புக்கான நூலும் உங்களுடைய கைக்கு கிடைத்திருக்கும். அநேகமாக நீங்கள் அவற்றை அந்த நூலை ஒரு முறை படித்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தினால் இந்த நூல் இதற்கு முன்பு விரிவாக எழுதப்பட்ட அர்-ரஹீக்குல் மக்தூம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறிலே முதல் பரிசு பெற்ற அந்த ஷேக் சஃபியூர் ரஹ்மான் முபாரக்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த நூலுடைய ஒரு சுருக்கம் தான் இந்த நூல். இந்த நூலை நாம் ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த நூலுக்குள் செல்வது மிக பொருத்தமாக இருக்கும். சீரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கல்விக்கு பெயர் இல்முஸ் சீரா என்று சொல்லப்படும். பொதுவாக சீரா என்றால் வரலாற்று குறிப்புகள், வாழ்க்கை வரலாறு, ஒரு மனிதரை பற்றிய அவருடைய குணங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இவற்றையெல்லாம் சீரா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய வழக்கிலே சீரா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய குறிப்பிட்ட அந்த வாழ்க்கை வரலாறு அறிவதற்கு நம்முடைய இஸ்லாமிய வழக்கிலே சீரா என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை அறிவது ஒரு முஸ்லிமுக்கு எந்த அளவு முக்கியமானது, ஏன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அந்த வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வதால் இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் நாம் அடையக்கூடிய நன்மைகள் என்ன, இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கமான முன்னுரை. ஏற்கனவே நிறைய அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு மார்க்க தொடர்பு இருப்பதன் காரணமாக சீராவை பற்றிய நூல்களை நீங்க படிச்சிருப்பீங்க. சீராவை பற்றிய பயான்களை கூட அதிகமா அல்ஹம்துலில்லாஹ் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு கோணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளக்கி இருப்பாங்க. அவரவர் புரிந்த அந்த புரிதலின் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு எடுத்து சொல்லி இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்றால் அவர்கள் ஒரு கடல், அவர்களை பற்றி வாழ்நாளெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட சொல்பவர்கள் கலைத்து விடுவார்கள், சொல்பவர்கள் வார்த்தை முடிந்துவிடும், சொல்லக்கூடியவர்களுடைய சிந்தனை முடிந்துவிடும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்கள், ஞானங்கள், தத்துவங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவை முடியாதவை, தீர்ந்து விடாதவை. இரண்டாவது, கேட்கக்கூடியவர்கள் பல வரலாறுகளை கேட்கும் போது கலைத்து விடுவது என்பது வேறு, சலித்து விடுவது. எல்லாருடைய வரலாறுகளும் சலிக்கக்கூடிய வரலாறுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு மட்டும்தான் சலிக்காதவை. எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை பேசினாலும் ஒவ்வொரு முறையும் அற்புதமாக, ஒரு சுவையாக, ஒரு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறைத்தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான்.
இது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்கள் புகழை, உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி இருக்கிறோம், நாம் மிக மதிப்பு மிக்கதாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லவா. அந்த சொல்லுடைய, அந்த அல்லாஹுடைய கூற்றுடைய உண்மை யதார்த்தம் தான் இது. உதாரணத்துக்கு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம், அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் இலா ஆখিরি ஸலா. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஸலவாத்துடைய வாசகங்களை நாம் அன்றாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது இந்த ஸலவாத்துடைய வார்த்தையை சொல்லும் போது நமக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கா, இதை இப்பதானே சொன்னோம் திரும்ப சொல்றோமே என்ற மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கிறதா என்றால், கண்டிப்பா அல்லாஹுவை மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, யதார்த்தத்திலிருந்து இந்த ஸலவாத்துடைய ருசியை, உண்மையை, இனிமையை உணர்கின்ற காரணத்தினால வாழ்நாளெல்லாம் சொல்லியதற்கு பிறகு கூட அதுல சலிப்பு என்பது ஏற்படுவதில்லை என்றால் இது எதனுடைய வெளிப்பாடு? அல்லாஹு தஆலா வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை, கீர்த்தியை, உங்களுடைய நினைவை நாம் கண்ணியப்படுத்தி உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்கிறான் அல்லவா, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சீராவை கேட்பது, பேசுவது, அவர்களை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, அவர்களை பற்றி படிப்பது என்பது இது உள்ளத்துக்கு ஒரு இன்பமான ஒன்று, நம்முடைய அறிவுக்கு தெளிவை தரக்கூடிய ஒன்று, நம்முடைய மனதுக்கு ஆறுதலை தரக்கூடிய ஒன்று. உங்களுக்கு வாழ்க்கையில எத்தகைய பிரச்சனை இருக்குங்க, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், குழப்பங்கள்ல நீங்க ஃபேஸ் பண்றீங்க, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை எடுத்து படிங்க. அந்த வரலாறுல உங்களுக்கு there is correct and perfect answer, உங்களுக்கு சரியான விடை, சரியான விடுதலை, சரியான சொல்யூஷன், சரியான தீர்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்று சொன்னால், வாழ்க்கையில அவங்க சந்திக்காத பிரச்சனையே இல்லைங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் என்ற அந்த பிரச்சனையை தவிர, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டாங்க, பாவியான அடியார்களுக்கு தௌபாங்கிற சொல்யூஷனை நமக்கு கொடுத்துட்டாங்க. நபிமார்கள் ஷிர்கிலிருந்தும் பெரும்பாவத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனா அந்த பெரும்பாவத்தில் சிக்கியவர்களுக்கும் அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்றவர்களுடைய அழகிய வரலாறுகள் மூலமாகவும், அவர்களுடைய அழகிய உபதேசங்கள் மூலமாகவும், அவங்களுடைய தோழர்களுடைய அந்த நடைமுறை, அவர்களுடைய தோழர்களிடத்தில் அவங்க கற்றுக் கொடுத்த, நடைமுறைப்படுத்திய அந்த வழிகாட்டுதல் மூலமாகவும் அதுக்கு நமக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தௌபா, இஸ்திக்ஃபார்ங்கற அருமையான அந்த வாசனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. இது ஒரு தனி பக்கம் வச்சுக்கோங்க. இது போக வாழ்க்கையில மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன குழப்பம் வரும், என்னென்ன சோதனை வரும். யாராவது இந்த மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹ்க்கு வராத பிரச்சனை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைய அவங்க அழகிய முறையில கையாண்டிருப்பாங்க. அதுல அவருக்கு அழகிய படிப்பினை, அழகிய வழிகாட்டுதல் கண்டிப்பா இருக்கும். சும்மா எனக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்ற பாருங்க. ஏழ்மை, ஆதரவு இல்லாமல் இருப்பது, கடன் பிரச்சனை, அதே போல நோய், அதே போல எதிரிகளால் அச்சுறுத்தப்படுதல், அதுபோன்று வாழ்க்கையில வசதி இல்லாமல் உணவுக்கு அல்லது முறையான ஒரு தங்குமிடத்திற்கு அந்த மாதிரியான ஒரு வசதி இல்லாமை, அதே போல அதிகமான குழந்தைகளால் சிரமப்படுவது,
அதே போல அதிகமான ஏழை நண்பர்கள், அவர்களுக்கு உணவளிக்கணும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. இந்த மாதிரி அதே போல ஒரு பெரிய சமூகத்துல தலைவரா இருக்கிறாரு, உதாரணத்துக்கு அதுக்கு அடுத்ததா ஒரு தலைவர் ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பணும், ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், ஒரு நாட்டுடைய தலைவரா அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கணும், பாதுகாப்பான ஆட்சியை கொடுக்கணும், அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரங்களுக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், அந்த நாட்டை சுற்றி உள்ள மக்களோட ஒரு சுமூகமான ஒரு நட்புறவை ஏற்படுத்தணும். இப்படி நீங்க ஒரு லாங் பட்டியலை போட்டுக்கிட்டே போங்க. இந்த எல்லாவற்றிலும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து அதற்குண்டான தீர்வை கண்டுபிடித்து அதற்குண்டான சரியான வழிகாட்டுதலை உருவாக்கி தானும் அதை பின்பற்றி அடுத்த சமுதாயத்திற்கும் அதை அழகிய ஒரு தெளிவான வழிகாட்டுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், இப்ப நீங்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணுமா வேணாமான்னு சொல்லி. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது எந்த அளவு முக்கியங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள், ஆகிரத்துக்காக படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள். இந்த கோணத்துல நீங்க எடுத்துக்கங்க. இப்ப நீங்க அந்த துரீத் அன் தகூன அப்தன் ஹக்கன் லில்லாஹி தஆலா, you want to be a true slave for Allah. நீங்க அல்லாஹ்வுக்கு உண்மையான ஒரு அடிமையாக மாறணும், அல்லாஹ்வுக்கு உண்மையான ஒரு அடியானாக நீங்க வாழணும், அந்த நிலையில நீங்க மரணிக்கணும், அந்த நிலையில நீங்க அல்லாஹ்வை சந்திக்கணும்னு விரும்புறீங்க. சோ இதுக்கு உங்களுக்கு எந்த ஷேக்கும் எந்த உஸ்தாதும் எந்த முஅல்லிமும் எந்த முஃப்தியும் எப்பேற்பட்ட ஒரு ஞானியா இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு முன்மாதிரியாக ஆக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இவங்க எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க முடியுமே தவிர, மொத்தமா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. உங்களை உருவாக்குவதற்கு, நீங்கள் உங்களை உருவாக்குவதற்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவைன்னு சொன்னா, அது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வழிகாட்டியை தவிர ஒரு நிறைவான, ஒரு பரிபூரணமான, ஒரு உறுதியான, ஒரு உண்மையான வழிகாட்டி இல்லவே இல்லை, இருக்கவும் முடியாது. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு புரியுதா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக ஆக வேண்டும், மறுமையுடைய உங்களுடைய பயணத்துல நீங்கள் வெற்றியாளனாக ஆக வேண்டும் என்பது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது ஒரு நீண்ட விஷயம், அது ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சிட்டீங்க. அப்ப அது எவ்வளவு முக்கியமோ, அப்ப அதை நீங்கள் நிறைவாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதை தவிர வேறு வழி உங்களுக்கு இல்லை. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படிலாம் அறிகிறது, எந்தெந்த வகையில் அறிகிறது என்று சொன்னால், கவனிங்க. நம்பர் 1, அவங்க சொல்லிக் கொடுத்த ஈமான அறிகிறது, அவர்கள் வணங்கி காட்டிய வழிமுறைகளை அறிகிறது. அந்த முதல் சொன்ன பாருங்க, அவர்கள் கற்றுக் கொடுத்த ஈமானை அறிவது, அது அகீதாவுடைய பாடத்துல நீங்க படிக்கிறீங்க, அது ஃபர்த். அது புரியுதா? அவர்கள் கற்றுக் கொடுத்த ஈமானை அறிவது, அவர்கள் கொண்டிருந்த ஈமானை அறிவது, அது இல்முல் அகீதா. இரண்டாவது, அவர்கள் நமக்கு செய்ய சொன்ன, செய்து காட்டிய வணக்க வழிபாடுகளை அறிவது, அந்த வணக்க வழிபாடுகளுடைய வழிமுறைகளை அறிவது, இது இல்முல் ஃபிக்ஹ்.
ஹலால் ஹராமை போதிக்கக்கூடிய இல்முல் இபாதா, வணக்க வழிபாடுகளை போதிக்கக்கூடிய இல்முல் ஃபிக்குகளை வந்துடும். ரெண்டாச்சுங்களா? மூன்றாவது ஒன்று இருக்கு. மூன்றாவது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிகழ்வுகள், அவர்கள் செய்த போர்கள், அவர்கள் செய்த சமாதானங்கள், அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், அன்றாட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர்கள் சந்தித்த மக்கள், அவர்களை சந்திக்க வந்த மக்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதராக, ஒரு ரசூலாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது, பிறகு அந்த வாழ்க்கையிலிருந்து படிப்பினைகளை, பாடங்களை நாம் பெறுவது, ஹிதாயத் வழிகாட்டுதலை நாம் பெறுவது, இதுதான் இல்மு சீரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்லப்படும். அதை தான் இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த சீராவுடைய இல்ம் நமக்கு ஏன் எந்த அளவு முக்கியங்கிற இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த சீராவுடைய தொடர்ச்சியை நம்ம தெரிந்து கொள்ளணும். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்குறான். இபாதத்தை பற்றி வழிகாட்டுதலை கொடுக்குறான், அக்கீதாவை பற்றி அல்லாஹ் தஆலா வழிகாட்டுதல் கொடுக்குறான், அஹ்லாக்கை பற்றி அல்லாஹ் தஆலா வழிகாட்டுதல் கொடுக்குறான். இப்படி இவ்வளவு வழிகாட்டுதல் அல்லாஹ் கொடுக்கும் பொழுது சீரா பொதுவான அர்த்தத்துல வரலாறுகளை பற்றிய வழிகாட்டுதலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா இல்லையா? இது கேள்வி. உங்கள்கிட்ட பதில் சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப செகண்ட் கொஸ்டின், சீராவுடைய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மைக் ஆன் பண்ணி ஆடியோல சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபியூ மினிட்ஸ் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இடையில திடீர்னு இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சீராவுடைய பேசிக் ஒரு அடிப்படை ஒரு வசனமா நீங்க எதை சொல்லுவீங்க? வரலாறை பற்றிய ஒரு அடிப்படை வசனமா? யாருக்காவது ஐடியா வருதா? என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க. நான் சொல்ல வச்சேன். சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேட்கறது வந்து குர்ஆன் ஆயத்தை கேட்குங்க ஷேக். எஸ் சார். قال تعالى لقد كان لكم في رسول الله أسوة حسنة. சரி, ஓகே. வேற சொல்லுங்க, வேற ஒருத்தவங்க சொல்லுங்க. لقد أرسلنا رسلا من قبلك منهم من قصصنا عليك منهم من لم نقصص عليك. இப்போ பாருங்க, இப்போ சொன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, அவன் இந்த உலகத்தை படைச்ச வரலாறு நமக்கு சொல்றானா இல்லையா? சொல்லுங்க. நான் எப்படி இந்த உலகத்தை, வானத்தை, பூமியை படைச்சேன், அது வரலாறா இல்லையா? வரலாறு. அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் படைச்ச, எப்படி படைச்ச, அதை பற்றி இன் டீட்டெயில் விரிவாகவும் சுருக்கமாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? சொல்லுங்க. எஸ். அப்ப வரலாறுங்கிறது, அதை தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம். அல்லாஹுவை பற்றிய வரலாறும், அதாவது அல்லாஹ் பிரபஞ்சத்தை படைத்த வரலாறையும் அல்லாஹ் சொல்றான். அந்த பிரபஞ்சத்துல மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் எப்படி உருவாக்குனா, நம்முடைய மூல வரலாறு எங்கிருந்து, யார்கிட்ட ஆரம்பிக்குது, அவரை எப்படி அல்லாஹ் தஆலா படைச்சா, எங்க வச்சு படைச்சா, அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு, அந்த சோதனையில என்னென்ன அதாவது விஷயங்கள் இருக்கின்றன, அதுல வெற்றி பெற்றவர் யாரு, தோல்வி பெற்றவர் யாரு, பூமிக்கு எப்படி இறக்கப்பட, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றானே. அப்ப அந்த வரலாறுல எவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அதை சொல்லியிருப்பான். குர்ஆன்ங்கிறது என்ன சாதாரண புத்தகமா? அது அந்த குர்ஆன்ல ஒரு எழுத்து இடம்பெறுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப அப்படிப்பட்ட குர்ஆன்ல இத்தனை முறை திரும்ப திரும்ப وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً
இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சதை, மலக்குகள் அவங்களுக்கு சரிதா செஞ்சதை, ஷைத்தான் சரிதா செய்ய மறுத்ததை, சொர்க்கத்துல அவங்க வாழ்ந்ததை, மனைவியோட அவங்க இருந்ததை, பிறகு அந்த மரத்தை நெருங்கியதை, அதனால அவர்கள் மேல அல்லாஹ் கோபிச்சுக்கிட்டதை, அல்லாஹ்வுத்தாலா அவங்கள பூமிக்கு இறக்குனதை, பிறகு அவங்க அழுது தொழுது தௌபா கேட்டதை, அல்லாஹ் அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதை, இப்படி இந்த சம்பவங்களையும் அடுத்து நமக்கெல்லாம் மறைவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரி ஷைத்தான் இப்லீஸ், அவங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்தது, பிறகு அல்லாஹ்விடத்துல அவன் செஞ்ச சேலஞ்சு, அதை சொல்லிட்டு அவனும் இந்த பூமிக்கு சபிக்கப்பட்டு இறக்கப்படுறது, அவன் என்னென்ன நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குவான்னு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செஞ்சது எல்லாமே எப்ப நடந்தது? எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வை அல்லாஹு தஆலா திரும்ப 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 குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. எதுக்காக வேண்டி என்று சொன்னால், நம்முடைய மூல வரலாறை நாம் சரியாக தெரிந்து கொண்டு, அந்த வரலாறை புரிந்து கொண்டு, இப்ப நாம் யாரு எப்படி நடக்கணுங்கிறத அதை நாம் சரியாக முடிவு செய்யணும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த வரலாற்றுடைய இல்ம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுடைய இல்ம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்குது? இது குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பிக்குது. இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன் ذُرِّيَّةً பஅதுஹா மின் பஅதின். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இம்ரானுடைய சந்ததிகள், அப்படியே அல்லாஹு தஆலா கொண்டு வர்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியில தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு என்பது இது ஏதோ, அதாவது ஹதீஸுகள்ல சொல்லப்பட்ட வரலாறு மட்டுமல்ல, அல்லது பிறகு சஹாபாக்கள் தொகுத்தது மட்டுமல்ல, இது நேரடியா குர்ஆனிலிருந்து சொல்லப்பட்டு அதனுடைய மூலத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஒரு வரலாறு இது. இதை தெரிந்து கொள்வது எதற்காக வேண்டும் சொன்னா, இதுல ரெண்டு நினைவூட்டல் இருக்கு. ஒரு நினைவூட்டல் என்னன்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்களை, உண்மையான முன்னோர்களை நாம் நினைவு கூர்ந்து, அவர்கள் எப்படி அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்க இந்த துன்யாக்கு ஏன் அனுப்பப்பட்டாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைவுல கொண்டு வரோம். இரண்டாவது, அவர்கள் எப்படி இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு வெற்றியாளர்களாக ஆனார்கள் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு, அடுத்து நம்ம எப்படி நடக்கணும், அதே போல அல்லாஹ்வுக்கு உண்மையான ஒரு அடியார்களாக வாழணும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு சுருக்கமான வாழ்க்கை, இந்த உலகத்துல வர்றது எல்லாமே ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, இதை எப்படி நான் இந்த சேலஞ்சுகளை நான் ஃபேஸ் பண்ணி வெற்றி கண்டு அல்லாஹ்வுடைய ஈமானோட, யக்கீனோட, நபிமார்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுடைய படிப்பினைகளை கொண்டு நான் எப்படி என்ன உருவாக்குறது. ஸோ இதுதான் சீராங்கிறது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த சீராங்கிறது ஜஸ்ட் ஏதோ நம்ம படித்தோம் ஆஹா ஓஹோன்னு சொன்னோம் அப்படிலாம் கிடையாதுங்க. அது அப்படின்னா அது வேஸ்ட். புரியுதா? ஆஹா ஓஹோன்னு அதாவது கோஷம் போடுறதுக்கோ அல்லது சும்மா இந்த சொச்சு கொட்டுறதுக்கோ உள்ள விஷயம் அல்ல சீரா என்பது. இப்ப பாருங்க, இது வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு சில விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. இப்ப நான் நடைமுறை சில விஷயங்களுக்கு வர்றேன். நம்ம உம்மத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அதே போல இன்னும் நிறைய பேர்கள் ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இல்மோட தொடர்புடையவர்களாக இருக்கிறதுனால உங்களுடைய கேட்டகிரிங்கிறது வேற. அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நிறைய இல்ம அல்லாஹ் நமக்கு படிக்கணும். ரொம்ப பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும்? அதான் சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது சு இது தெரியும். சரியா? அப்புறம் என்னங்க தெரியும்? ஹஜ்ஜுக்கு போனா ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றதுக்கு மதீனா போகணும். ஓகே. அப்புறம் என்ன தெரியும்? மதீனா போகும் பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போகணும். மஸ்ஜித் நபவிக்கு ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ல போகும் பொழுது குளிச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு போகணும். சரியா? அப்புறம் என்ன செய்யணும்? யாரெல்லாம் நமக்கு சலாம் சொல்லி விட்டாங்களோ அவங்க சலாம்லாம் போய் அங்க ரசூலுல்லாஹ்க்கு சொல்லணும். அப்புறம் வேற என்ன தெரியும் ரசூலுல்லாஹ் பத்தி? ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டா மௌலூத் ஓதணும். அப்புறம் என்ன தெரியும் ரசூலுல்லாஹ் பத்தி? ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள்ல மீலாது கொண்டாடணும். இப்படி ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உம்மத்தில் உள்ள வெகுஜன மக்கள், பாமர மக்கள் புரிந்து வைத்திருப்பது. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுக்கும் உள்ள
ரிலேஷன்ஷிப், உறவுகளாக, தொடர்புகளாக அந்த மக்கள் பின்பற்றுவது இதாங்க. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் ரசூல்லாவுடைய முடி, ரசூல்லாவுடைய போர்வை, ரசூல்லாவுடைய ஜிப்பா, ரசூல்லாவுடைய தொப்பி, தலப்பா இப்படின்லாம் ஒரு கற்பனையா அவங்களா ஏதோ ஏதோ வைத்துக்கொண்டு அதுக்கு வணக்க வழிபாடு செய்து அதை புனிதப்படுத்தி அதிலிருந்து பரக்கத்தை தேடி அதுக்கு அப்படியே கூனி குறுகக்கூடிய மக்கள் அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு கூட்டம் அல்லாதான் ரசூலுல்லா, ரசூல்லா தான் அல்லான்னு சொல்லி ஷிர்க்ல போன ஒரு கூட்டமும் இருக்குது. இன்னொரு கூட்டம் ரசூல்லா இல்லாம அல்லாஹுவே இல்லைன்னு சொல்லி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாமே, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிறகு அவுலியாக்கள்னு சொல்லிட்டு இந்த ரசூல்லாவையும் அதே போல பின்னாடி அவுலியாக்களையும் இபாதத்து செய்யக்கூடிய இப்படி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல நேர்வழியான கூட்டம் யாரு, உண்மையாளர்கள் யாரு என்று சொன்னால், யார் குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. சூரா கஹ்ஃபுடைய ஒரு கடைசி வசனம். சுப்ஹானல்லாஹ். இதை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்க. இதை யார் புரிந்தார்களோ, இதை யார் உணர்ந்தார்களோ அவங்கதான் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தி. அவங்கதான் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய ஃபாலோவர், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர், ரசூலுல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட உண்மையான முஃமின், ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை பெறக்கூடிய உண்மையான முஃமின். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில ரசூலுல்லாஹ்வோடும் மற்ற நபிமார்களோடும் சொர்க்கத்தில் அவர் வீற்றிருப்பார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 100 கிடையாது, அவர்கள் மலக்கும் கிடையாது, மனித பிறவிக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறவி கிடையாது. சரியா? ஏன் என்று சொன்ன இந்த விஷயத்தை நான் ஏன் இந்த சீராவுடைய ஆரம்பத்துல சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு சுன்னத்து வல் ஜமாத், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துங்கிற பேர்ல பொய்யர்கள் தான் நிரம்பி இருக்காங்க. அது இந்தியாவா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், அல்லது அரபு நாடுகளா இருக்கட்டும், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துங்கிற பேர்ல ஒரு 90% மேல உள்ளவர்கள் பொய்யர்கள், போலிகள், டூப்ளிகேட்ஸ். புரியுதுங்களா? அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்ட ஏமாற்று பெருவழிகள். என்னங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம எடுத்துக்குவாங்க. இப்ப இன்றைக்கு சுன்னத்து வல் ஜமாத்னா யாரு அப்படின்னு சொன்னா, இந்த மௌலிது கிதாபு ஓதுறவங்க, மீலாது செய்யறவங்க. இந்த மௌலிது கிதாப் ஓதுறாங்கல்ல, இந்த மௌலிது கிதாப் ஓதுறவங்கள்ட்ட ரசூலுல்லாவை பத்தி யாருன்னு கேட்டா, அந்த மௌலிது கிதாபுடைய ஸ்டார்டிங்ல ஒரு வேர்ட், ஒரு சென்டென்ஸ், ஒரு ஜும்லா எழுதியிருப்பாங்க. அன மின் நூரில்லாஹி வ குல்லு ஷையும் மின் நூரி லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக். நான் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து வந்தேன், உலக வஸ்துக்கள் எல்லாம் எனது நூறிலிருந்து, எனது ஒளியிலிருந்து வந்தவை. நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்த, உலக வஸ்துக்கள் எல்லாம் எனது ஒளியிலிருந்து உருவானவை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதா ஒரு ஹதீஸ் எழுதியிருப்பாங்க. பொய், ஹதீஸ்லாம் அப்படி கிடையாது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொன்னதா, நபியே நீங்கள் இல்லை என்றால், நீங்கள் இல்லை என்றால் இந்த பிரபஞ்ச கோள்களை, வானங்களை எல்லாம் நான் படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதா, அது ஒரு பொய்ய அங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. இப்ப இந்த மக்கள் எல்லாம் சூஃபிசம், அதே போல இந்த சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மனிதராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ரசூலுல்லாஹுவை அல்லாஹ்வுடைய ஒளியாக, நூறாக அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து உருவானவர்கள் என்பதாக. இங்கேயே அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். குர்ஆனுடைய நேரடி வசனத்திற்கு அவர்கள் முரண்பட்டு
குர்ஆனுடைய நேரடி வசனத்தை நிராகரித்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய குஃப்ருல ஷிர்க்ல இருந்து கொண்டு அதை ஆன்மீகம் என்றும் ஞானம் என்றும் தத்துவம் என்றும் உண்மையான ஒரு ஹகீகத்துல் இஸ்லாம்னு அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றா, நபியே நீங்க சொல்லுங்க, குல் இன்னமான பஷருன் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற பஷர் மனிதன் நான் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? பஷர், மனிதர். அவங்க மனிதர்களுக்கு பிறந்த மனிதர், மனிதர்களுக்கு பிறந்த இப்படியாக ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே பிறந்த மனித இனத்தை சேர்ந்த நபி அவங்க, மனிதர் அவங்க. சரிங்களா? அப்ப மனிதர்களுக்கு உண்டான நோய் நொடி, சிரமம், துன்பம், பசி, பட்டினி எல்லாமே அவங்களுக்கும் இருந்துச்சு. இதுவெல்லாம் இல்லாத ஒரு தனிப்பட்ட பிறவி அல்ல அவர்கள், ஒளியினாலான பிறவி அல்ல. அல்லாஹ், அதுவும் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து உருவான பிறவி என்பது அறவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் எனக்கு ஒளியை கொடு, என்ன ஒளியாக்குன்னு சொன்னாங்களே, அது எதை சொன்னாங்க? அல்லாஹுடைய நேர்வழியை அவர்கள் சொன்னார்களே தவிர நீங்க புரிஞ்சிருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் அறவே கிடையவே கிடையாது. குர்ஆன் அதை மறுக்கிறது. அது மட்டுமல்ல, முந்தைய நபிமார்கள் எல்லோரையுமே அவர்களை மனிதர்களாக நாம் அனுப்பியதுதான் இந்த மக்களுக்கு சந்தேகமே. அதாவது அல்லாஹு பஷரர் ரசூலா, ஒரு மனிதரையே அல்லாஹு தஆலா அவன் பேசி அவனுடைய தூதுத்துவத்தை கொடுத்து நமக்கு சொல்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதுதான் அந்த பிரச்சனையே. அல்லாஹ் சொல்றான், எப்பா மனிதர்கள்ட்ட என்னுடைய தூதுத்துவ செய்தியை சொல்வதற்கு மனிதர்கள் அனுப்பாம நான் எப்படி மலக்கை அனுப்புவேன்? மலக்கை அனுப்புனா அந்த மலக்கையே நம்ம இறக்குனாலும் கூட அவரையும் மனிதராக்குனாதான்ப்பா அவர் உங்கள்கிட்ட பேச முடியும், அவர் உங்களோட கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டான். அப்ப நல்ல கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று மக்கள் எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்க. இது உம்மத்துல அதாவது இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த பிரச்சனை, பல அரபு நாடுகள்லையும் பல இடங்களையும் இந்த குழப்பம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வை மனிதர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க தயார் இல்லை, அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவங்க. அப்ப இது எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா கிறிஸ்தவர்களுடைய கொள்கை மாதிரி ஆயிருச்சு. அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொன்னாங்களா இல்லையா, அதுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இவங்க எல்லாருமே யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்றோ, அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து அவர்கள் உருவானவர்கள் என்று சொல்கிறார்களோ, அவர்கள் முஷ்ரிக், காஃபிர், இஸ்லாமை விட்டு அவர்கள் வெளியேறியவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, இரண்டாவது விஷயத்துக்கு பாருங்க. அவர்கள சில பேர் ரசூல்லா மனிதர் தான், அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவங்கல்ல, ஆனா ஒளி தன்மை பெற்றவர்கள். ஆனா என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தன்மையெல்லாம் ரசூலுல்லாவுக்கு இருக்கு. எப்படி? அல்லாஹ்வுடைய தன்மைகள், அதாவது ஆற்றல், அறிவு, இந்த ஆற்றலும் அறிவும் ரசூலுல்லாவுக்கு இருக்கு. அல்லாஹ் எப்படி மறைவானதை எல்லாம் அறிவானோ அதே போல ரசூலுல்லாவுக்கு மறைவானதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொடுத்து நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இவர்களும் குஃப்ர்ல போனவர்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்து தன்னிகரற்றது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய உள்ளமையில எப்படி அல்லாஹ்வுக்கு இரண்டாமவர், நிகரானவர், சமமானவர் இல்லையோ, அதே போல அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் அல்லாஹ்வுக்கு நிகரானவர், சமமானவர், இரண்டாமவர் அறவே கிடையாது. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு அனுப்பப்பட்ட நபி இருக்காங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் இருக்காங்களே, அவர்கள் மனித சந்ததியை சேர்ந்தவர்கள், மனித இனத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை மனிதராக படைத்தான். மனிதராக இருக்கும் நிலையில தான் அவர்களை அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பினான். சரியா? குல் இன்னமான பஷருன் மிஸ்லுக்கும். ஓகே, இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? எஸ், அவங்க மனிதராக இருக்கும் அதே நேரத்திலேயே மனிதர்களிலேயே தன் அல்லாஹ்வுடைய இறுதி தூதுத்துவத்திற்காக குர்ஆன் இறக்கப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். யூஹா இலைய, அவங்க வஹி கொடுக்கப்பட்டவர்கள்.
புரியுதுங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹீயினால் பேசப்பட்டவர்கள், வஹீ கொடுக்கப்பட்டவர்கள். சோ அந்த அடிப்படையில அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக ஆகிவிடுகிறார்கள், இமாமாக ஆகிவிடுகிறார்கள், ரசூலாக நபியாக ஆகிவிடுகிறார்கள். நாம எல்லாரும் அவங்களை பின்பற்றி தான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அவங்களை பின்பற்றி தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இது ஒரு விஷயமா. இரண்டாவது விஷயம் என்ன? فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه احدا. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அனுப்பப்பட்டாங்க? அவங்க அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? இந்த மக்கள் எப்படி நோக்கத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க? அவங்க பேர்ல வருஷத்துல ஒரு தடவை மீலாது கொண்டாடி வருஷத்துல ஒரு தடவை மௌலூது ஓதிட்டோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாச்சுன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி, ஷிர்க் இல்லாத ஒரு இபாதத்தை மக்களுக்கு கற்றுத்தந்து ஷிர்க் இல்லாத மக்களை உருவாக்குவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிப்பது உண்மையாக இருக்குமேயானால், நல்லா புரிஞ்சுக்குங்க, இதான் முக்கியம், மிக 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 முக்கியமான அடிப்படை. இதை விளங்கலன்னு சொன்னா சீராவை விளங்கல, இதை விளங்கலன்னா முஸ்லிமா இருந்து பிரயோஜனம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னது உண்மையா இருக்குமேனா, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு உண்மையாக இருக்குமேனால், ரசூலுல்லாஹ்வின் மீது பற்று உண்மையாக இருக்குமேனால், நீங்களும் நானும் எப்படி மாறணும்? அல்லாஹ்வை ஷிர்க் இல்லாமல் உண்மையான முறையில் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறையில், அதாங்க முக்கியம். யூஹா இலையுடைய முக்கியத்துவம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையிலே அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யார் அல்லாஹுவை ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறையில பயந்து அல்லாஹ்வுக்கு பணிந்து வணக்க வழிபாடு செய்றாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றக்கூடியவர்கள். அதுக்குதான் நம்ம சீராவை படிக்கணும். சீராவை படிக்கிறது என்பது ரசூலுல்லாஹ்வை படிச்சுட்டு ஆஹா ரசூலுல்லாஹ் பத்திங்களா எவ்வளவு பணிவா இருந்தாங்க, ஆஹா ரசூலுல்லாஹ் பத்திங்களா தன்னுடைய மனைவிக்கு என்ன செஞ்சாங்க, ஆஹா ரசூலுல்லாஹ்வை பத்திங்களா எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருந்தாங்க, ஆஹா ரசூலுல்லாஹ்வை பத்திங்களா எப்பேற்பட்ட தலைவரா இருந்தாங்க. இதெல்லாம் நீ சும்மா இப்படி வாய் மெச்சுறதுக்கு மட்டுமல்ல, இதிலிருந்து ஒன்ன நீ எப்படி உருவாக்குன? நீ அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அப்தாக உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டியபடி செய்யக்கூடியவனாக மாறினாயா இல்லையா? அப்படி மாறி இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை கொண்டு நீ பலன் பெற்றாய். ரசூலுல்லாஹ்வுடைய சீரா உன்னை முஸ்லிமாக மாற்றியது, அதன் மூலமாக நீ உண்மை முஸ்லிமாக மாறினாய். இப்படி இல்ல, வெறும் வாய் வழியா பேசுறதோட நிப்பாட்டிக்கிட்டீங்க, ரசூலுல்லாஹ் பேர்ல விருந்து போட்டு சாப்பிடுறதுக்கு மட்டும் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில இதை விட பெரிய ஏமாற்றம் எதுவும் இருக்காது. ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி மஹ்ஷர்ல ஓடி வருவாங்க. அந்த கௌசர்ல தண்ணியை குடிச்சுட்டா எப்படியாவது நம்ம தப்பிச்சுக்கலாமே, ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. அந்த மீசான்ல ஃபெயில் ஆகிருப்பாங்க, இன்னும் பல இடங்கள்ல வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. சரி, கடைசி ஒரு சான்ஸ் ரசூலுல்லாஹ்வுடைய ஹவுது தான் மிஞ்சி இருக்குது. அங்க தண்ணியை குடிச்சுட்டா அப்படியாவது அல்லாஹ் தஆலா நம்ம மேல இறக்கப்பட்டுருவான், நம்முடைய கதையை அல்லாஹ் சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடி வந்தா அந்த கௌசர் தடாகத்தை சுத்தி பயங்கரமான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். மலக்குகளுடைய அந்த மலக்குகள் கையில சம்மட்டிகள் இருக்கும், பெரிய பெரிய சுத்திகள் இருக்கும், அடிச்சு விரட்டுவாங்க ஓடி வந்தவங்களை. ரசூலுல்லாஹ் தூரத்துல இருந்து பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் ஒழு செஞ்சவங்களா இருப்பாங்க. ஒழு செஞ்சிருந்தா அவங்களுடைய கைகள்லாம் மின்னும், அவங்களுடைய முகங்கள் எல்லாம் மின்னும். அப்ப இவங்க எல்லாம் நம்முடைய உம்மத்தை சேர்ந்தவங்களாச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு அந்த விரட்டப்பட்ட மக்களை நோக்கி ஓடி வந்தா மலக்குகள் 2 பேருக்கும் இடையில ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நபியே இங்கே நில்லுங்க, இந்த கைவாளி பசங்க பக்கத்துல போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தாச்சு, என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்லும்போது மலக்கு சொல்லுவாங்க, நபியே இன்னக லா தத்ரி மாதா அஹ்தஸு பஅதக்,
உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள், எத்தகைய அனாச்சாரங்களை, பிதஅத்துகளை, புதுமைகளை செய்தார்கள் என்று நபியை நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு விளக்கம் கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹகன் சுஹகன், நாசமா போங்க நாசமா போங்க, என்னை விட்டு விலகி போயிடுங்கன்னு சொல்லிட்டு முகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பிடுவாங்க. அப்ப கடைசியா இருந்த ஒரு ஆதரவும் அவங்களுக்கு அங்க முடிஞ்சு போச்சு. இதாங்க விஷயம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சீராவை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த இல்முடைய நன்மை என்ன? அல்லாஹ் மேல அன்பை உண்டாக்கி, ரசூலுல்லாஹ் மேல அன்பை உண்டாக்கி, உண்மையான தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக ஆகணும். அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு நபியை அனுப்பியிருக்கிறான், அந்த நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். அந்த நபியுடைய ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு சொல்லையும், ஒவ்வொரு இபாதத்தையும் அல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறான். நான் என்னுடைய சொல், செயல், இபாதத்து, என்னுடைய அரசியல் வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை எல்லாத்தையும் அந்த நபி சொன்னபடி நான் அமைத்துக் கொண்டேனே ஆனால் என்னையும் அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான். அந்த நபியினுடைய உம்மத்துல என்ன ஆக்குவான், அந்த நபியினுடைய முஹப்பத் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அந்த நபியினுடைய சிபாரிசு எனக்கு கொடுப்பான். இதுக்காக வேண்டிதான் நான் சீராவுடைய இல்மை படிக்கிறேன் என்ற நியத்து நமக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்கும். சரிங்களா? சீராவுடைய இல்மை எதுக்கு படிக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு நபியை அறிந்து கொண்டு உண்மையான அல்லாஹ்வுக்கு அடியானாக வாழ்ந்த நபியை தெரிந்து கொண்டு நானும் அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக வாழணும். ரசூலுல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டு அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய சகிப்புத்தன்மை, அவங்களுடைய உண்மை, அவங்களுடைய இபாதத்து, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய அரசியல் சமூக வாழ்க்கை, அவங்க தோழர்களோட எப்படி நடந்து கொண்டது, இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நானும் என்னை அவர்களுடைய வழியிலே மாற்றிக்கொள்வேன். அதற்காக வேண்டி சீராவை படிக்கிறேன். புரியுதுங்களா? அந்த நியத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம சீராவை அணுகணும், சீராவை படிக்கணும், அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் மேல நமக்கு முஹப்பத்தை கொடுக்கட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான சீராவை தெரிந்து கொண்டு அந்த சீராவை பின்பற்றி அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, மறுமையினுடைய வெற்றியை, ஆகிரத்துல அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன் ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சுருக்கமான முன்னுரையோட இன்றைய அமர்வை நம்ம நிறைவு செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல நம்ம கிதாபுக்குள்ளார இன்ஷா அல்லாஹ் போவோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல்லாஹும்ம ரஸுக்னா ஹுப்ப நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு வஜஅல்னா மின் அஹ்லி ஹௌதிஹி வஜஅல்னா மின் அஹ்லி محبته. اللهم آمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.